தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லியோ திரைப்படம் தொடர்பாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்று பதியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லியோ திரைப்படத்தில் வன்முறை காட்சிகள் மிக அதிகமாக இருந்ததாகவும், எனவே திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். யார் தொடர்ந்த வழக்கு? பாலவேல், அதாவது மதுரையைச் சேர்ந்த ராஜா முருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார், பொதுநல மனு. அந்த மனுவில் லியோ படத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார். அந்த படத்தை நான் தியேட்டரில் பார்த்தேன். அப்பொழுது அந்த படம் முழுவதும் வன்முறை சம்பவங்களாகவே உள்ளன. அதாவது வெடிமருந்து தயாரித்தல் மற்றும் தப்பித்தல், பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்களே படத்தில் அதிகம் உள்ளது. இந்த படத்தை பார்க்கும் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுடைய மனநிலை மிகவும் பாதிக்கும். எனவே இந்த லியோ திரைப்படத்தை, வன்முறை மிகுந்த இந்த லியோ திரைப்படத்தை சமூக ஊடகங்களில், அனைத்து ஊடகங்களிலும் வெளியிடுவதை தடை செய்ய வேண்டும். மேலும் தணிக்கை துறைக்கு உத்தரவிட வேண்டும். மேலும் இந்த படத்தை தொடர்ந்து இது போன்ற வன்முறை சம்பவங்களை கொண்டு படத்தை இயக்கக்கூடிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவின்படி வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி கிருஷ்ணகுமார் விஜயகுமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். பாலா. நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.